ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 35 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 35 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழும் அப்படின்னு இங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர வாழ்க்கையை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி வாக்குத்தத்தமாக ஒரு வசனத்தை கூறுகிறார். அவர்களுடைய வனாந்தர வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருகிற நாட்கள் இது. ஹல்லேலூயா. அவருடைய சிறையிருப்புக்கு ஒரு முடிவுக்கு வருகிற நாட்களை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் கொடுக்கிறார். அவருடைய வனாந்தர வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு நாட்கள் அது. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த நாட்களிலே அசிரியர்கள் அப்படின்னு ஒரு பொல்லாதவர்கள் கூட்டம் வந்து இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் தேச ஜனங்களோடு அவர்கள் யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களை சிறை கைதியாக அவர்களுடைய தேசத்துக்கு கொண்டு போனார்கள். சிறை கைதிகளாக, சிறையிருப்பு. அப்படிப்பட்ட நாட்களில் அவர்கள் சிறை கைதியாக கொண்டு போகப்பட்ட பொழுது இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த தேசம் எருசலேம் யூதேயா தேசம் முழுவதும் என்ன செய்தாங்கன்னா அந்த அசிரியர்கள் மரங்களை வெட்டி, அந்த நிலத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டி ஆலயத்தை சுட்டெரித்து ஆலயத்தை மண்மேடாக்கி மரங்களை எல்லாம் வெட்டி அந்த நிலத்தை எல்லாம் பாழாக்கி விட்டு சென்றார்களாம். அல்லேலூயா. அந்த நிலத்துல எல்லாம் உப்பை விதைத்து விட்டு அவர்கள் சென்றதுனால அவங்க நீண்ட காலமாக பாபிலோன் தேசத்துல சிறையிருப்பு இருந்த நாட்களில, நீண்ட காலமான சிறையிருப்பு 70 வருடம் சிறையிருப்பு இருந்த நாட்களில அவங்க தேசம் பாழாய் போனது. அல்லேலூயா. அந்த தேசத்துல உப்பை விதைத்து விட்டு போனதுனால நிலப்பாழ் ஏற்பட்டது. அங்க மழை இல்ல, ஒரு ஜனங்கள் அந்த தேசத்துல இல்ல. அப்படிப்பட்ட நாட்களில பாருங்க, மழையே இல்லாததுனால யாரும் எதுவும் பயிர் செய்யல அந்த நிலங்களில. அப்போ நிலங்கள் பாழாய் கிடந்தது, சுட்டெரிக்கப்பட்டது, ஒரு வனாந்தரமாய் மாறினது இஸ்ரவேல் தேசம். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சிறையிருப்புல அவங்க தங்களுடைய தேசத்தை குறித்து, ஆலயத்தை குறித்து வேதனையோடு கண்ணீரோடு, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில கண்ணீரோடு அவர்கள் அந்த சிறையிருப்பின் நாட்களில கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். அப்போ ஜெபிக்கும் பொழுதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழும். அல்லேலூயா. பொட்டல் நிலமான நிலங்கள் எல்லாம் களிப்படைந்து அது செழித்து, அது மிகுதியாய் செழித்து ஆனந்த களிப்புடன் பாடும். அல்லேலூயா. அந்த வனாந்தரம் வறண்ட நிலம் எப்படி மாறுமா? கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம், லீபனோனின் மகிமையும் அதற்கு அளிக்கப்படும். அது மாத்திரமல்ல, கடைசி அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கையற்ற வாழ்க்கை, கண்ணீரற்ற சூழ்நிலை, அதுதான் அந்த வனாந்தர வாழ்க்கையை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்தார். உடைய வனாந்தர வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டது இந்த வசனத்துல. மறுபடியும் அவர்கள் சொந்த தேசத்துக்கு வருகிறார்கள். உடைய தேசம் செழிப்பான தேசமாய் மாறுகிறது. அந்த வனாந்தர செழிப்பான வயல்வெளியாய் மாறுகிறது. பாழாய் கிடந்த அந்த தேசம், நிர்மூலமாக்கப்பட்ட அந்த தேசம், வனாந்தரத்தை போல காணப்பட்ட அந்த தேசத்தை தேவனா வயல்வெளியாய், செழிப்பான வயல்வெளியாய் மாற்றினார். அல்லேலூயா. பயிரிடப்பட்டது, பாழானது பயிரிடப்பட்டது என்று சொல்லி எசேக்கியேல் 36 அதிகாரத்துல நம்ம அங்க பார்க்கிறோம். எசேக்கியேல் 36 அதிகாரம், பாழாக்கப்பட்ட தேசம். 34 வசனம், பாழாக்கப்பட்ட அந்த தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்பட்டது. பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அதனுடைய அபாந்திர பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்குது என்று சொல்கிறார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றி உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று அங்கு போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒருவேளை
நாளில உங்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கையா இருக்கலாம். ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு கண்ணீரின் பாதையில நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற எல்லா காரியங்களும் பாழானது, என்னுடைய வாழ்க்கை இப்போ வனாந்திரமா இருக்கிறது, ஒரு வறண்ட நிலமா என் வாழ்க்கை காணப்படுகிறது, இது எப்படி மாறும் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அருமையான வாக்கு தத்தம் இந்த சங்கீதம் ஏசாயா 35ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். உங்களுடைய வனாந்தரமும் உங்களுடைய வறண்ட நிலமும் மகிழ போகிறது. உங்களுடைய வறட்சியான வாழ்க்கை, வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாய் மாறப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்துல நீங்க பார்த்தீங்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல 40 வருடங்கள் வனாந்தரத்துல அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்தை விட்டு விடுதலை பெற்று அவங்க கானானுக்குள்ள போவதற்கு முன்பாக 40 ஆண்டுகள் வனாந்திரம். வனாந்தரத்துல எது இருக்கோ எது இல்லை என்று நமக்கு தெரியும். வேதத்துல வனாந்தரத்துல தண்ணீர் இல்லாத ஒரு இடம், தண்ணீரற்ற ஒரு இடம் வனாந்திரம். வனாந்திரத்துல அப்பம் இல்லை என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். வனாந்திரத்துல அவர்களுக்கு நிழல் கிடையாது, மரம் செடி கொடி கிடையாது. வனாந்திரம் ஒரு பாலைவனமான இடம், அது வெயில் நிறைந்த இடம், மணல் நிறைந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் அவர்களை எப்படி நடத்தினார்? அதிசயமாய் வனாந்திரத்துல நடத்தினாராம். அல்லேலூயா. அவர்களுக்கு தூதர்கள் சாப்பிடுற அப்பம் கிடைத்தது. இப்போ கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆண்டவர் வெயிலே படாம மேகஸ்தம்பமாய் அவர்களோடு கூட சென்றார். இரவுல பார்த்தீங்கன்னா கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்த இடம், பயங்கரமான ஓநாய்கள் இருந்த இடம். அந்த இடத்துல அவர்களை பாதுகாக்க, அவர்களை காப்பாற்ற அக்கினி ஸ்தம்பமாய் அல்லேலூயா அவர்களுடைய மகிமை அவர்களுக்கு முன்பாக சென்றது. கூடவே இருந்தார்கள் வனாந்தரத்துல. ஆனாலும் கீழ்ப்படியாத ஜனங்கள் தான். அல்லேலூயா. அவங்க முறுமுறுக்கிற ஜனங்கள் தான். எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்து கொண்டிருந்தாங்க. கீழ்ப்படியாம கர்த்தரை குறை சொல்லி கர்த்தரை சோதித்து கொண்டே இருந்தாங்க. 10 முறை அவர்கள் கர்த்தரை சோதித்தார்கள் என்று வேதத்துல நான் பார்க்கிறோம். சோதித்து கொண்டே இருந்தாங்க, முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க, கீழ்ப்படியாம இருந்தாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம தூஷித்து கொண்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட வனாந்தர சூழ்நிலையில கூட கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. கூடவே இருந்தார். அவர்களை விட்டு அவர் விலகவே இல்லை. மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகவே இல்லை. கர்த்தருடைய மகிமை அவர்கள் கண்டார்கள். வனாந்திரத்திலே அதிசயமாய் அவர்களை நடத்தின தேவன் நம்மையும் நடத்த அவர் வல்லமுடைய தேவனாயிருக்கிறார். உங்களையும் நடத்த அவர் வல்லமுடைய தேவனாய். இப்படியாய் அன்றாட தேவைகளை என்னால் சந்திக்க முடியல, என்னுடைய தேவைகள் எனக்கு இன்னும் பூர்த்தியாய் கிடைக்கல, ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அப்படி நீங்க அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் அவர்களுக்கு தண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு. காடைகளை கொடுத்தார். பாருங்க, அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் பழசா போகல, அவருடைய பாதரட்சிகள் கிழியவில்லை, அவ்வளவு பலன் கொடுத்தார் அவர்களுக்கு. வனாந்திரத்துல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு அவர்கள் இருந்தார்களாம். வனாந்திரத்துல ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் கர்த்தர் அவர் எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதமாய், அதிசயமாய், வித்தியாசமாய் அவர்களை விசேஷப்படுத்தி நடத்தின தேவன் இந்த மாதத்துல உங்களையும் அப்படியாய் ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்த போகிறார். உங்களை விசேஷப்படுத்தி உங்களை நடத்த போகிறார். வனாந்தரத்தின் பாதையில உங்களை அதிசயமாய் அற்புதங்களை செய்து அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் நீங்கள் இந்த வனாந்தர வாழ்க்கையில பார்க்க போகிறீர்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்களாம், கர்த்தருடைய மகிமையும் மகத்துவத்தையும் அவர்கள் கண்டார்கள் என்று போடப்பட்டிருக்கு. அப்படியா இன்றைக்கு அவங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவனுடைய மகிமையை நீங்கள் காணப்போகிறீர்கள். வனாந்திரம் மகிழும், வறண்ட நிலம், அல்லேலூயா, வறண்ட நிலம் மகிழ போகிறது. வனாந்திர வாழ்க்கை மாறப்போகிறது. நம்முடைய தேவன் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். வனாந்திரத்தை ஏதனை போல மாற்றுகிறவர், கர்த்தரை தோட்டத்தை போல மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாய் மாற்றுகிற தேவன். வனாந்திரத்திலே கேதுரு மரம், புன்னை மரங்களையும் மிருது செடிகள், தேவதாரு விரட்சிகளை முளைப்பிக்க செய்கிறவர், உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. வனாந்திர வயல்வெளியாய் மாறப்போகிற, அந்த செழிப்பான ஒரு வயல்வெளியாய் மாறப்போகிற நாட்கள் இது. ஹல்லேலூயா. வேதத்துல ஒரே ஒரு சகோதரி மாத்திரம் உங்களுக்கு நான் முன்காட்டி அவருடைய வனாந்திர வாழ்க்கை மாறியதுன்னு சொல்லி, அதே போல இன்றைக்கு நம்முடைய வனாந்திர வாழ்க்கையை தேவன் மாற்ற அவர் வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். நீங்க ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கு ஆகார் என்ற ஒரு சகோதரியை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடிமை பெண்ணாகிய ஆகார், அல்லேலூயா, தன்னுடைய நாச்சியாரை, அதாவது ஆபிரகாம் சாராள் அப்படின்னு சொல்லிட்டு அடிமை பெண்ணாய் இருந்த அந்த ஆகார் பார்த்தீங்கன்னா
அவள் கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது தன்னுடைய நாச்சியார், அதாவது சாராலே அற்பமாய் எண்ணியதனால துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவர் சூர் வனாந்திரத்துக்கு போகிறார். அல்லேலூயா. அங்கே நம்ம 7ஆம் வசனத்தை பார்க்கிற 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றுண்டை கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரை எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். பாருங்க, அவள் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலை. அந்த ஆபிரகாம் சாரால் அவளை துரத்தி விட்டார். தன்னை அற்பமாய், அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறார், சாராளுக்கு குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவள் ஆகாரை சாராளை அற்பமாய் எண்ணும் பொழுது அவள் என்ன செய்கிறார், அந்த அடிமை பெண்ணாகி ஆகாரை துரத்தி விடுகிறார். அவள் சூருக்கு போகிறார். அதாவது வனாந்திரத்துல சூருக்கு போகிற வழியில அவர் ஒரு நீரற்ற நிலையில, உதவியற்ற சூழ்நிலையில, யாரும் விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில, ஆமென், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, அங்க தேற்றுவதற்கு ஒருத்தரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, அவளை விசாரிக்கிற ஒருத்தருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் கடந்து போகும்போது கர்த்தருடைய தூதனானவர், அல்லேலூயா, அவளை அங்கே தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சூருக்கு போற அந்த வனாந்திர பகுதியில கர்த்தர் என்ன செய்யறாரு, அவளை தேற்றுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் நீ எங்கே போகிறாய், எங்கே இருந்து வருகிறாய், போய் உன்னுடைய நாச்சியார் இடத்துல கொஞ்ச நேரம் அடங்கியிரு, கர்த்தர் உன்னை உயர்த்துகிற வரைக்கும், தேவன் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய கரத்தின் கீழ் அடங்கியிரு என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து அவளை தன்னுடைய மறுபடியும் சாரால் இடத்துக்கு அனுப்புகிறார். அப்போதான் அவர் சொல்றாரு இங்க அங்க பாத்தீங்கன்னா, நீங்க 13ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். கைவிடப்பட்ட சூழ்நிலை ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். திக்கற்ற ஒரு சூழ்நிலை, விசாரிக்கிற ஒருத்தருமே இல்லை, தேற்றுவதற்கு ஒருத்தருமே இல்லாத சூழ்நிலை, உதவி செய்ய யாருமே இல்லை. அப்படிப்பட்ட வனாந்திர வாழ்க்கையில கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு வெளிப்பட்டு தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்தி, நான் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசி நீர் என்னை காண்கிற தேவன். முதலாவதாக ஆகார் தான் தேவனுக்கு இப்படி ஒரு பெயரை சொல்ற, நீர் என்னை காண்கிற தேவன். வனாந்திர வாழ்க்கை, நம்முடைய வனாந்திர வாழ்க்கை யாருக்கு தெரியல அப்படின்னு நம்ம வனாந்திரத்திற்கு ஒன்னும் தெரியலன்னு நினைக்காதீங்க. நம்மை காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன். லகாய் ரோயி, ஆனந்த நீருற்று, அந்த ஒரு துறவி ஆண்டவர் காண்பித்து லகாய் ரோயி, அந்த துறவுக்கு பேரு. அந்த துறவு பார்த்தீங்கன்னா, அந்த வனாந்தரத்துல துறவு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். துறவு இருக்காது. நம்ம தான் தண்ணி வனாந்தரத்துக்கு போகும்போது அந்த பாலைவனங்களை எடுத்தும்போது நம்ம தான் தண்ணியை நம்ம நிறைய எடுத்துட்டு போனோம். ஆனா அந்த இடத்துல ஒரு லகாய் ரோயி துறவு, அல்லேலூயா. ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. லகாய் ரோய்னா ஆனந்த நீருற்று. வனாந்திரத்து ஒரு மகிழ்ச்சி அவளுக்கு, அல்லேலூயா, கழித்து பாடுகிற மாதிரி, ஆனந்த கழிப்புடன் பாடுகிற மாதிரி ஒரு சம்பவம் அவளுக்கு நடக்கிறது. அங்கு ஒரு ஆனந்த நீரூற்றை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். கைவிடப்பட்ட சூழ்நிலை, உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, விசாரிக்க ஒருத்தரும் இல்லை, தேற்றுவதற்கு ஒருத்தரும் இல்லை, திக்கற்ற சூழ்நிலை. ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றுகிறார். அந்த வனாந்திரத்திலே ஆனந்த நீரூற்றாய் வெளிப்பட்டார். நீங்க 21ஆம் அதிகாரத்துல அங்கேயே பார்த்தீங்கன்னா, அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் ஒன்று நடக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆகாரம் மட்டும் துரத்தி விடுவார்கள் ஆபிரகாம் சாராள். 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இஸ்மவேல் அப்ப பிறந்திருப்பான். இஸ்மவேலே என்ன செய்யறாங்க, துரத்தி விடுவாங்க. 21ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அதிகாலையில இருந்து 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அங்கே சூருக்கு போகிற வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இங்கே பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறாள். பிள்ளைக்கு கொஞ்சம் தண்ணீர் பாருங்க. சீமான் தான் ஆபிரகாம், பயங்கர என்னுடைய எஜமான் மிகவும் சீமானா இருக்கிறான் என்று எலிசர் சொல்லுகிறார் 24ஆம் அதிகாரத்தில். அப்படிப்பட்ட ஆபிரகாம் அந்த ஆகாருக்கு கொடுத்ததெல்லாம் அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுக்கிறார். அந்த தண்ணீர் செலவிழந்து போய்கிறது. பிள்ளை தாகத்தால் தவிக்கிறது, சாகிற ஒரு சூழ்நிலை, ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மறுபடியும் கர்த்தருடைய தூதனானவர் அந்த வனாந்தரத்திலே இடைப்படுகிறார். கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு 17ஆம் வசனம், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி தேவன் பிள்ளையோட இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். ஆண்டவர் சொல்றார், வனாந்திரத்துல
பிள்ளை முதல்ல ஆகாரம் மட்டும் துரத்தி விடுறாங்க. அங்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார், வனாந்தரத்தில் ஆனந்த நீர் ஊற்றார். இங்க 21 அதிகாரத்துல ஆகார் இஸ்மவேலை துரத்தி விடப்படுகிறார்கள், அலைந்து திரிகிறார்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்கே ஒரு துறவை காண்பித்தார். அல்லேலூயா. அந்த துறவிலிருந்து அவங்க தண்ணீர் குடித்து அவங்க என்ன செய்தாங்க? வாழ்ந்தார்கள். அந்த வனாந்திரம் அங்கே மகிழ்ந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்மவேலை நான் பெரிய ஜாதி, அவனும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாருக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கர்த்தர் அந்த வனாந்தரத்தை மகிழ செய்தார். ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை, விசாரிக்க ஒருத்தரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கு ஒருத்தரும் இல்லை, திக்கற்ற நிலைமையில நான் இருக்கிறேன், உதவி செய்ய ஒருத்தரும் என்னால் அலைந்து திரிந்து கொண்டு வாழ்க்கை அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறேன், வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படுகிறது, வறண்டதா காணப்படுகிறது என் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில கண்ணீருமாய் நான் காணப்படுகிறேன், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழும். ஹல்லேலூயா. ஏசாயா 62:4 சொல்லுகிறது, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் வனாந்தர வாழ்க்கை மாறப்போகிறது, மகிழ்ச்சி அடைய போகிறது. அந்த வனாந்தரம் எப்படி மாறுமா? செழிப்பாய் மாறப்போகிறது, அது மிகுதியாய் செழிக்க போகிறது. அதனால நீ பாட போகிற, உன் ஆத்துமாவில ஒரு துதியின் அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்க போகிறார். உன் வனாந்தரம் மாறினதுனால ஆண்டவர் நீ ஆனந்த களிப்புடன் பாடி அவருடைய ஆலயத்துக்கு நேராய் வந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்க தொழுது கொள்ள போவீங்க, கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க போவீங்க. ஆண்டவர் சொல்றார் சங்கீதம் 146:9, திக்கற்றவர்களை ஆதரிக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று யோவான் 14:18 சொல்லுகிறார். ஏசாயா 66:13, ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராய் நம் தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு சகாயராய் இருக்கும் பொழுது மனுஷனுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. மனுஷனு நமக்கு என்ன உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, நம்ம தேற்றலனா கூட பரவாயில்ல, ஆனா அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை உதவி வருகிறது. அதனால நாம் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை இப்படியா நீங்க கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், திக்கற்ற சூழ்நிலை, உதவியற்ற சூழ்நிலை, தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை, விசாரிக்க ஒருத்தரும் இல்லை. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. உங்களை தேற்றுகிறவர், உங்களை ஆதரிக்கிறவர். அல்லேலூயா. உங்களை ஒரு நாள் கைவிடலைங்க. வனாந்திரத்துல தேவ ஜனங்களை கைவிடவே இல்லைங்க. அவங்கதான் ஆண்டவரை முறுமுறுத்தாங்க. ஆனா 40 வருடம் அவங்களோடு கூடவே இருந்தார், மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கூடவே இருந்தார். வனாந்திரத்துல கைவிடல அவரு. அதே போல நம்மை கைவிடாத தேவன். ஒருவேளை என் வாழ்க்கை வனாந்திரமாய் இருக்கிறது, கண்ணீரும் கவலையுமாய் இருக்கிற, என் தேவைகள் இன்னும் சந்திக்கப்படணும், என் ஜபத்துக்கு இன்னும் பதில் வரல, எனக்கு இன்னும் ஒரு நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, என் வாழ்க்கையில அன்றாட தேவைகளை சந்திக்க கூட எனக்கு ஒரு வருமானம் இல்லை, வேலை இல்லை, அனாந்தரமாய் காணப்படுகிறதா? பொருளாதார நெருக்கடியினால கஷ்டப்படுகிற, கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பிள்ளைகள் பிரச்சனை, இன்னொரு பக்கம் முன்னாடி பின்னாடி பக்கம் பிரச்சனைகளா இருக்குது. எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஒரு வனாந்திரத்தை போல என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் வனாந்திரம் மாறும். அல்லேலூயா. உன் வனாந்திரம் மகிழும், உன் வறண்ட பூமி மகிழ போகிறது. நீ ஆனந்த களிப்புடன் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோனுக்கு வருவார்களாம். ஹல்லேலூயா. நீங்க ஏசாயா 35 கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய வனாந்தர வாழ்க்கை மாறும் பொழுது நீ ஆனந்த களிப்புடன் பாடி அந்த சீயோனுக்கு வந்து உன் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். அப்போ ஆண்டவர் உன் சிறையிருப்பை மாற்றும் பொழுது, அமேன், உன்னுடைய வறண்ட வாழ்க்கையை மாற்றும் பொழுது சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லப்படுது. நீங்க ஏசாயா 51:3 அப்படியா சொல்லப்பட்டிருக்க, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அப்பொழுது சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும்.
வனாந்திரம் மகிழும் பொழுது, வனாந்திரம் மாறும் பொழுது, வறண்ட வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சந்தோஷத்தையும் துதியையும் ஆனந்த சத்தத்தை, ஹல்லேலூயா, துதியின் சத்தத்தையும் அவர் கேட்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிற தகப்பனே, இந்த வேலையில கூட வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழும் என்று எங்களுக்கு நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீர்களாச்சா. இந்த மே மாதத்தில் ஆண்டவரை கர்த்தாவே சப்பா அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை வனாந்திரமாய் காணப்படலாம், நம்பிக்கையற்ற சூழ்நிலை நாங்கள் காணப்படலாம், கண்ணீரின் பாதையில இருக்கலாம், ஏதோ ஒரு வியாதி அப்பா அது பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரை, சாபம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே ராஜா, பொருளாதார நெருக்கடிகள் எங்களை ஆண்டவரே கர்த்தாவே சப்பா கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. இந்த வேளையில இப்படிப்பட்ட வனாந்தர வாழ்க்கை மாறுபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வனாந்தர வாழ்க்கை மாறுட நான் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று வேதத்துல போடப்பட்டிருக்கிறாச்சா. ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருடைய வனாந்தர வாழ்க்கை மாறுபடியாய், ஒவ்வொருடைய வனாந்தர செழிப்பான வயல்வெளியாய் மாறுபடியாய், செழிப்பான வயல்வெளியாய் மாறுபடியாய் அப்பா பாழானது பயிர் நிலப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயிரிடப்படும் என்று சொன்னீங்க தகப்பனே, அப்படியா இந்த வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வனாந்தர வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டது ஆண்டவரே. மறுபடியும் அவங்க சொந்த தேசத்துக்கு வந்தார்கள் ஆண்டவரே. ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வந்தார்கள் ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொருவரும் பாடுகிற மாதிரி, உம்மை துதிக்கிற மாதிரி, உம்மை மகிமைப்படுத்துகிற மாதிரி ஆண்டவரே வாழ்க்கையில வனாந்தரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வறண்ட காரியங்கள் மாறட்டும் ராஜா, உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு உயிர் மீட்சி உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தகப்பனே. அப்பா அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும் அப்பா, கீத சத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமையும் மகத்துவத்தை அவர்கள் காண தேவன் கிருபை பாராட்டுகிறார்கள் அப்பா. அவர்களை அலங்கரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, கிருபைகள் தருவீராக. உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.